வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். சிறிது நாள் உங்களை சந்திக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து ஏறிடுச்சு. ஏன்னா உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ பேக் டு ஃபார்ம், மறுபடியும் விஷயத்துக்குள்ள வருவோம் நண்பர்களே. ஒரு நபரால கடன் வாங்கியாச்சு, வாங்கின கடனை சரியா பே பண்ண முடியாத ஒரு நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சரியா பே பண்ண முடியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமை எப்பப்பெல்லாம் வரும்? வேலை இல்லை, வேலை போயிடுச்சுன்னா வரும், பிசினஸ் நட்டம், சரியான வந்து பணம் வரவில்லை, இல்லை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸ் எங்கேயோ போய் செலவு பண்ணிட்டோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ போட்ட பணம் திருப்பி வரல. இது போல இருக்க சுச்சுவேஷன் டயத்துல பணம் வந்து நம்ம எதிர்பார்த்த நேரத்துல வராது. வரலன்னா வாங்கின கடன் இருக்கக்கூடிய இஎம்ஐஸை சரியா நம்மளால ரெகுலரா பே பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, சார் நம்ம ஆர்பிஐல வந்து ரெகுலரா பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இல்லை 10 நாளுக்கு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு சர்க்குலர் வந்துகிட்டே இருக்கு. இதை போல தவறு நீங்க பண்றீங்க, இதை போல தவறு அவங்க பண்றாங்க, இதை போல பண்ணாதீங்க, அதை போல பண்ணாதீங்க. இதெல்லாம் மீறியும் இந்த வங்கிகாரங்க வந்து இந்த ரெக்கவர் பண்ணக்கூடியவனுங்க இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம வந்து ஹராஸ் பண்றானுங்க. நாம வீட்டுல இல்லாத நேரம் பார்த்தா வந்து வேணும்னே வந்து கிண்டல் பண்ணி பேசுறானுங்க. மனைவி குழந்தைங்க அவங்ககிட்ட போய் பணத்தை கேட்டு வந்து நிக்கிறானுங்க. இது போல விஷயங்கள்ல எதனால சார் இப்படி பண்றானுங்க? இதெல்லாம் வந்து எப்படிதான் நம்ம நிறுத்துறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. நண்பர்களே, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க மீறுறீங்க. மீறினதுக்கு வரக்கூடிய பலன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பெனால்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சிக்னல் இருக்கு. சிக்னலை வந்து நீங்க வயலேட் பண்ணி கிராஸ் பண்றீங்க. கிராஸ் பண்ணியாச்சுன்னா உங்களை என்ன இமீடியட்டா எடுத்தோன்னே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? கிடையாது. அதுக்கான தண்டனை என்ன? பெனாலிட்டி ₹1000, ₹2000, ₹500, வாட் எவர். அந்த மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட்ல என்ன நம்ம வந்து ஒரு சின்ன அஃபென்ஸ் பண்ணிருக்கோம், அந்த அஃபென்ஸ்க்கு ஏற்ற பெனாலிட்டி பே பண்ணுவோம். அதே போலதான் ஒரு ஆர்பிஐல நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ஸை இந்த பேங்க்காரனுங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா நீங்க தாராளமா ஆர்பிஐல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். அதை பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டுமின்றி, ஏன்னா ஆர்பிஐல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸே வரமாட்டுது சார். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு கொடுக்குறானுங்க. அதை ஃபாலோ பண்ணனா மறுபடியும் வந்து இந்த பேங்கோட அந்த என்கிட்ட பேசின ஆளுகிட்ட தான் வந்து நிக்குது. அவன் கிண்டல் அடிப்பான். எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் என்கிட்ட தான்ப்பா வந்தாகணும், நான் சொல்லிட்டு டீல் பண்ணிட மாட்டேன்னு சொல்லி பேசுறான் சார். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற நிலைமை இல்லை அப்படின்ற ஒரு தாட் யாருக்காவது இருந்ததுன்னா இம்மீடியட்டா என்ன பண்ணணும்? அந்த ஆர்பிஐல ரைஸ் பண்ணிருப்பீங்களா கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நேராக சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும். சிவில் நீதிமன்றம் போறது மூலியமா தாராளமா அந்த பேங்குக்கு நம்ம தக்க தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். இல்ல வந்து ரொம்ப டிஃபேம் பண்ணிட்டானுங்க, ரொம்ப வந்து உங்க பேரை அசிங்கப்படுத்திட்டானுங்க, எல்லா ரெக்கார்ட்ஸுமே பெர்ஃபெக்டா இருக்குன்னா காம்பன்சேஷன் டேமேஜஸ் நீங்க கிளைம் பண்ண முடியும், காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். இல்ல சார் இவ்வளவு பணம் கட்ட வேண்டி இருக்கு, என்னால இவ்வளவு கிளைம் கொடுக்க முடியாது, என்னால ஓரளவுக்கு தான் பணத்தை வந்து நம்ம செட்டில் பண்ண முடியும் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க நெகோசியேஷன் பயங்கரமா பேச முடியும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில வர்றதுக்கு. அதை நம்ம எவ்வளவு ப்ரொடக்டிவா நாம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான், அது அந்த பாத்வேவை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் வந்து எண்ட் ரிசல்ட் நம்ம கிடைக்கும் நண்பர்களே. என்னைக்குமே சொல்றேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கம்ப்ளைண்ட்டை மதிக்காம இருக்காதீங்க. அதுல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வருதோ வரலையோ நாம சிவில் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலியமா ஒரு சொல்யூஷனை காட்டுறது வந்து உண்மையிலே சொல்ற மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ், ஒரு பலமா இருக்கும். ஏன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க, கலெக்ஷன் ஏஜென்ட் வரான், வந்துட்டு உன்னை வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் பண்ணதுக்கு அப்புறம் பேசக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸா, நான் பார்க்காத போலீஸா, என் மாமா மச்சா எல்லாம் வக்கீல் தான், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் ஈஸியாக என்னை காப்பாத்திடுவாங்க, இந்த வார்த்தையெல்லாம் விடுவார். ஆனா நீங்க இதுவே ஒரு 100 கால் பண்ணி அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பாருங்க, ஐடென்டிட்டி கார்டு வாங்கிடுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூ அண்ட் ஃப்ரோ கிளியரா ஒரு போட்டோகிராஃப் எடுத்துருங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, அடுத்த செகண்ட் வீட்டு வாசலே வந்து நிக்க மாட்டான். அதே போல சொல்றேன், ஒரு சில அப்ராப்ரியேட் ஸ்டெப்ஸை எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு ரெஸ்பான்ஸோ, ஒரு ரெசிப்ரோக்கலான ஒரு என்ன சொல்றது, அதுக்கான ஒரு அங்கீகாரம் நம்ம கிடைக்கும்னா அந்த ஸ்டெப்ஸை நீங்க எடுத்துதான் ஆகணும். எதுவுமே அன்லாஃபுல்லா கிடையாது, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. இங்கதான் கிடையாது, நீங்க எங்க அருகாமையில் இருக்க ஆடிட்டர் அட்வைட் யாருக்கிட்ட போனாலும் இந்த பிரச்சனை இருக்க சார், அடுத்த நிமிஷம் அவங்களே சொல்யூஷன் தேடி இதுதான் சார் ஸ்டெப்ஸ், இப்படிதான் சார் மூவ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுத்துருவாங்க. அன்பர்களே, இந்த வீடியோ பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கம்ப்ளைண்ட்டை லேஸ் பண்ணல எடுத்துக்காதீங்க, கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுங்க. ரெஸ்பான்ஸ் வருது வரல அப்பாற்பட்ட விஷயம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.